ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? லைன் கிடைக்குது இல்லையான்னு செக் பண்ணா மறுபடியும் கிடைக்காது உங்களுக்கு இந்த லைன்லாம். 4 பஞ்ச் பண்ணாவே 4 பஞ்சு. இருந்து சார் பக்கம் ஆளுக்கிறாங்க. நான் தெரியாத மாதிரி சொல்றேன் சார். நீங்க ஓஹோ, பக்கத்தில் ஆளுகிறாங்களா? அந்த பாயிண்ட் வந்துட்டு பாருங்க. இப்போ சொன்ன பாயிண்ட் தான் நான் கேட்டேன். ஒரு உரையில கத்தி விட்டு எடுக்கும்போது அந்த கத்தி ஷார்ப்பாக இருக்கும். அதே கத்தியை திரும்ப எங்கேயாவது குத்துறீங்கன்னு வச்சுக்க மொக்கையா ஆயிடும். யூடியூப் சேனல் தலையணை மந்திரம். நான் உங்கள் லவ்லி ஆங்கரனு. நம்மளோட மருத்துவர் பழனி ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு காலர்ஸ் வந்து ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. சோ அவர் யாருன்னு பாத்துடலாமா? பாத்துருவோம். சோ பாத்தீங்க அப்படின்னா, செக்ஷுவல் சம்பந்தமா வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்கறது, இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பண்றதாங்க நம்ம தலையணை. ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேரு, வயசு? 40 சார். 40. சரி, மகிழ்ச்சி. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுத்தேன் சார். ஏன் பக்கத்தில் ஆள் இருக்காங்களா? ஆமா சார். அப்புறம் நான் பிஸி ஆகிடுவேன், பரவாயில்லையா? ஒரே 2 நிமிஷம் சார். சொல்லுங்க, அப்படியே வெளியே வாங்க. லைன் கிடைக்குது இல்லையான்னு செக் பண்ணா மறுபடியும் கிடைக்காது உங்களுக்கு இந்த லைன்லாம். பழனி டாக்டர் பேசுறதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரி சரி, இப்பயே பேசிடலாம் சார். பேசுது. செக்ஸ் வைக்கும்போது 4 பஞ்ச் பண்ணா 2 வெளியே வந்துருக்கு. செக்ஸ் வச்சுக்கும் போது 4 பஞ்ச் பண்ணாவே 4 பஞ்சு. 2 பஞ்சு டைலாக்லாம் பேசுறீங்க உங்களுக்கு. பஞ்சு 4 பஞ்சுலே டக்குன்னு அவுட் ஆயிடுது. சார் பக்கம் ஆளுக்கிறாங்க. நான் தெரியாத மாதிரி சொல்றேன் சார். நீங்க ஓஹோ, பக்கத்தில் ஆளுகிறாங்களா? ஆமா சார். பஞ்சு டைலாக் பேசுறீங்க, ரைட்டு. உங்க வயசு என்ன ஆகுது? 40 சார். திருமணம் ஆயிடுச்சா? ஒரு பெண் ஒரு ஆண் சார். ஒரு பெண் ஒரு ஆண். ஆமா சார். சரி, டெய்லி செக்ஸ் பண்றீங்களா? இல்ல சார். எப்பயோ ஒரு வாட்டி பண்ணும்போது 4 பஞ்சில் வந்துடுது. ஆமா சார். சரி, சுகர் இருக்கா? இல்ல சார், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் சார். என்ன வேலை செய்றீங்க? நைட்ல கண்ணு முழிப்பீங்களா? நைட்ல ஒரு 11 மணி வரைக்கும் கண் முழிக்கும் சார். மொபைல்ல சும்மா படம் பார்க்கறது, வீடியோ பார்க்கறது. ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணீங்களா? சரக்கு அடிப்பீங்களா? இல்ல சார், எந்த பழக்கமும் இல்லை. கெட்ட பழக்கம் இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. சரி, ரொம்ப நேரம் வந்து உங்க மனைவி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. இப்ப நம்மளுக்கும் வயசுக்கும் கருத்து வேறுபாடு தாச்சாச்சு, சண்டை வந்துச்சு. ஆமா, இப்ப நீ சரியா 4 பஞ்சில் பண்ணா அதுக்கு என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட சண்டை போட்டு போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு. இல்ல இல்ல சார், இதனால வந்தது இல்ல. ஓ, வேற அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. வேற அண்டர்ஸ்டாண்டிங்ல கேப் விட்டுச்சு இல்லையா? ஆமா, அந்த ஒரு 2 வருஷம் கேப் விட்டுச்சு. இப்ப பாக்குறதுக்கு புதுசா தெரியுது நம்மளுக்கு. ஓ, புது பொண்ணு மாதிரி வராங்க. அதனால நம்மளுக்கு உணர்ச்சி ஜாஸ்தி ஆகி 4 பஞ்சிலே வெளியே வந்துச்சு. உணர்ச்சி அதிகமாகவும் 4 பஞ்சில் வந்துடுது. 4 முறை தான் உள்ள எடுத்து வெளியே வைக்கிறீங்க, போயிடுச்சு. அவ்வளவுதான் சார். சரி, சரி பண்ணிடலாமா? அது சரி பண்றது சார் கிட்ட. சரி. யூடியூப்ல பார்த்தேன். சரி, தலையணை வந்து யூடியூப்ல பாத்தீங்க? ஆமா சார், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சரி சார், மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு முன்ன மாஸ்டர்பேஷன் ஏதாவது பண்ணீங்களா? சுயன்பம். லாஸ்டா இப்ப இந்த மாத்திரை எல்லாம் போட வேண்டாம்ட்டு நாட்டு மருந்துன்னு சொன்னீங்க. ஆமா, அதை பத்தி கேட்கலாம் தான் சார் பண்ணணும். மாத்திரை வேணுமா? ஆமா சார். இயற்கையான முறையில் நீங்கள் வந்து செக்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா, லாங் டைம் செக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இயற்கையை விரும்பணும். ஆமா, நார்மலா இப்ப இருக்குனால அப்படிதான் பண்ணிட்டு இந்த கேப் விட்டதுனால கை பழக்கம் ஏற்படுறதுனால அந்த பாயிண்ட் வந்துட்டு பாருங்க. இப்ப சொன்ன பாயிண்ட் தான் நான் கேட்டேன். மாஸ்டர்பேஷன் பண்ணீங்களான்னு கேட்டேன். அது எனக்கு புரியல, அதனால நானே சொல்றேன் சார். அதாவது எந்த ஒரு ஆணுக்கும், நான் உங்களை சொல்ல, எந்த ஒரு ஆணுக்குமே மாஸ்டர்பேஷன் பண்ணீங்கன்னா விந்து விரைவில் வெளியேறும். அது நீங்கன்னு இல்லை, எல்லா ஆண்களும் உண்டு. ஏன்னா கையை வச்சு நம்ம ஆண் உறுப்பை கசக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, விந்து சீக்கிரமா வந்துடும். ஒரு உரையில கத்தி விட்டு எடுக்கும்போது அந்த கத்தி ஷார்ப்பா இருக்கும். அதே கத்தியை திரும்ப எங்கேயாவது குத்துறீங்கன்னு வச்சுக்க மொக்கையா ஆயிடும். அதனால நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணதால தான் உங்களுக்கு 4 பஞ்சில் அவுட்டு. அதான் நீ தான் கை பழக்கம் பண்ணிட்டீங்களே. 2 வருஷம் ஆச்சு, நல்லா நவுத்திட்டீங்களே கையில. என்ன பண்றதா? பொண்டாடி போய் அன்பா பேசி பாசமா பேசி தெரியாம பண்ணிட்டோமா, காலில் விழுந்து கையில விழுந்து இட்டு வந்துட்டு இருக்கணும்.
நீ விட்டுட்டு நான் கை பழக்கம் பண்ண என்ன ஆகும்? இல்ல 2 வருஷம் அவங்க கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க, திரும்ப இப்பதான் வந்துருக்காங்க. அதுதாங்க, என்னைக்கா இருந்தாலும் வரப்போறவங்க தான், அது அன்னைக்கு இட்டு வந்துட வேண்டியது தானே. அது பெரிய சண்டையா போச்சு, அதுக்கு என்ன பண்றது? சரி ரைட் ஓகே மகிழ்ச்சி. அந்த கேப்சூல் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்ன போற இயற்கை கேப்சூலு ஆமா சார். அது தரேன். சரி சார். அது ஒன்று போட்டா நீ ஃபுல்லா உனக்கு முதலிரவு தான். 2 வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணாம உனக்கு தூக்கமே வராது. சரி சார், அது எப்படி எங்க வாங்குறது? நேரா கிளம்பி வந்து திருவண்ணாமலைக்கு வந்துடு. உங்க அட்ரஸை வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு மருந்து கொரியர் அனுப்பி வைக்கிறேன். சரி சார். அது கூட வந்து ஒரு ஆயில் வரும், வாட்ஸ்அப் இதே நம்பர் தான். இது வாட்ஸ்அப்ல அப்புறம் வாங்கி கொடுத்தா சார்? அனுப்பி வை. நம்மளோட நேர் வந்து ரொம்பவே பயங்கரமா ஃபீலிங்கா வந்து அவரோட எமோஷன்லாம் சொல்லிட்டாரு. ஸோ ஒய்ஃப் வேற வந்து ரொம்ப கியூட் ஆயிட்டாங்களா, 2 வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கே கியூட் அழகாயிட்டாங்களாம். அப்படின்னு வேற அழகானவன உணர்ச்சி அதிகமாயிடுச்சா. அது இல்லாம அவர் பண்ண தப்பு என்னன்னா, அவர் அந்த 2 2 வருஷம் வருஷம். வந்து ஒய்ஃப் இந்த மாதிரி ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்க வந்து அதுக்கு இடையில வந்து நான் என் ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கேன், நான் மாஸ்டர்பேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி மறுபடியும் பாருங்க, உங்க ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம், உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம டாக்டரை வந்து கன்சிடர் பண்ணுங்க. பஞ்சவதி சொன்னார சொல்லவே இல்லைங்களே. சோ அது ரொம்ப கஷ்டம் சார், பாவம் சார். அந்த பொண்ணோட ஃபீலிங்கோட நம்ம விளையாட அவரு ஃபீலிங்கா சொன்னார்ல, அதை சொல்லவே இல்லையே நீங்க. அவர் ஃபீல் பண்ண, அவர் தப்பு பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு சார், 4 பஞ்சு சார் அப்படின்றாரு. சார் அவர் ரொம்ப பயங்கரமா தப்பு பண்ணிட்டாரு. 2 வருஷம் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்ததுக்கான தண்டனையை தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதாவது பெரும்பாலும் மேடம் அந்த வருத்தன்றது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா என்னடா வந்தாரு, ஆசையை தூண்டி விட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஆண்களுக்கு வந்து அவங்க யார்கிட்ட வேணாலும் போய் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு போனாலும் ஹஸ்பண்ட் பேஞ்சிருக்க முடியாம மறுபடியும் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டாங்க. சோ அவர் ஏக்கத்தோட வந்திருப்பாங்க, எவ்வளவு ஃபீலிங்ஸோட வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸோட எல்லாம் கண்டிப்பா ஆண்கள் விளையாடக்கூடாது. இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது மேடம். சோ கண்டிப்பா சார், இதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் கண்டிப்பா நம்மளுடைய தலையின மந்திரம் யூடியூப் சேனலுக்கு கால் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து டாக்டர் வந்து சூப்பரா சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வு வந்து, அதாவது சொல்யூஷன், மெடிசன்ஸா இருக்கட்டும், கேப்சூலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆயிலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா சேனலை வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்னு தெரியும். ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு காலர்ஸ் இல்லைன்னா இன்னொரு டவுட்ஸோட வந்து கண்டிப்பா நம்ம டாக்டரை மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர். தேங்க்யூ ஸோ மச்.